Hello friends, welcome to Dosai. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் gothusu. சிதம்பரம் கோவில் ஸ்பெஷல் கத்திரிக்காய் gothusu தான் பார்க்க போகிறோம். இது சூப்பரான காம்பினேஷன், சாதம், இட்லி, பொங்கல் எல்லாத்துக்குமே. இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இந்த கத்திரிக்காய் gothusu செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 400 கிராம் அளவுள்ள கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா 3 பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் பிஞ்சு கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போ வாட்டிட்டு செய்ய போகிறோம். அடுத்து வெங்காயம் வந்து யூஸ்வலாக கோயிலில் செய்யும்போது சேர்க்கறது கிடையாது. பட் நம்ம வீட்டில் செய்கிறதுனால வெங்காயம் சேர்க்குறோம். முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயமாக இருந்தால் பெட்ரு. அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயத்துலேயே ரொம்ப சின்ன சைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு எலும்பிச்சை சைஸில் உள்ள புளியை வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷமாக. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கத்திரிக்காயை வந்து நல்லா வாட்டிக்கலாம். கத்திரிக்காய் மேலே வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு மிதமான தீயில வச்சு நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி காட்டி சுட்டுக்கலாம். இந்த மாதிரி சுட்டுட்டு செய்யும்போது ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சுட்டுட்டு செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணி சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா வந்து எல்லா சைடும் வந்து ஈவனாக சுட்டு எடுத்துக்கலாம், ரொம்ப கருக விடாமல். இப்போ இதை வந்து ஒரு வாட்டரில் வந்து நம்ம இது பண்ணி ஸ்கின்னை வந்து அப்படியே பீல் பண்ணிக்க போகிறோம் நம்ம. இப்போ இதே போல் மீதி இருக்க கத்திரிக்காய்களையும் வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரியே. இந்த கொத்து செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும். அந்த பொடிக்கு வந்து 4 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி விதை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூனால் சேர்த்துருக்கேன் 4 ஸ்பூனு. இது கூடவே 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, எந்த ஸ்பூன் காமிச்சனோ அதே ஸ்பூனால் 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தேவையான மிளகாய் நான் ஒரு 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு பொடி பண்ணிக்கலாம் நம்ம. இதை வந்து தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, பொடி பண்ணிக்கலாம் நம்ம. சுட்ட கத்திரிக்காய்களை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த மேலே ரொம்ப ஸ்மோக்கியாக இருக்கிறது, கருகி போனது எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் அப்படி கழுவி விட்டு ஸ்கின்னை அப்படியே வந்து நம்ம பீல் பண்ணிக்கலாம். எடுக்க அழகாக வந்துடும் இந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இது போல் வர ஆரம்பிச்சிடும் அப்படியே தனியாக. ஸோ இது போல் கொஞ்சம் லைட்டாக அந்த எடுத்தோடனே ஒரு செகண்ட் விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி வச்சுருந்திங்கன்னா தண்ணியில் வந்து அதில் போட்டுருங்க. இது போல் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, எதுவும் வந்து புழு பூச்சி எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கத்திரிக்காய்ங்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஏதாவது இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் அது மாதிரி எதுவும் இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க. தோல் உரித்து செக் பண்ண கத்திரிக்காய் 1-2 மசிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து இது மாதிரி இருக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இப்போ தாளிக்கும் போது இது எல்லாமே நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகி தான் வரும். ஸோ இருந்தால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்துக்கோங்க. கடாயில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதான் அந்த டிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்க்குறேன். டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இதில் நமக்கு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சிதம்பரம் கோயிலில் வந்து இந்த கத்திரிக்காய் கொத்துசும் சம்பார் அரிசியில் வடித்த சாதமும் தான் வந்து பிரசாதமாக தருவாங்க. ஸோ அங்கே செய்யும்போது வந்து வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு செய்யறதுனால வெங்காயம் சேர்க்குறோம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதிலையே நம்ம மசிச்சு வச்சுருக்க கத்திரிக்காய் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். சப்போஸ் நீங்கள் பொடி எதுவும் வறுத்து சேர்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் சிம்பிளாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடியோட காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயம் சேர்க்குறேன். நான் தூள் பெருங்காயங்கிறதுனால இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்தது அப்படின்னா பவுட்ரு அரைக்கும் பொழுது அதோட சேர்த்து வதக்கிட்டு அரைச்சிக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 150 ml இப்போ நான் ஆட் பண்ணுறேன். கத்திரிக்காயும் புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கதன்னு வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பொடியை சேர்த்துக்கலாம். பொடி மட்டும்தான் இப்போ நான் அதில் சேர்க்குற காரம், அதனால் வந்து ஃபுல்லாகவே நான் சேர்த்துட்டேன்.
நான் அரைச்சிக்கிட்ட பொடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் கிட்ட வந்தது. இப்போது ஒரு 100 ml கிட்ட தண்ணி சேர்க்குறேன். ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொதிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு முக்கியமான இது வந்து வெல்லம். இதை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய புளிப்பு காரத்தை நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. சாதத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் திக்காக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பொங்கல், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.